பின்னல் ஆடைத்துறையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் பணிகளை தொடங்கியுள்ள திருப்பூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் அதற்கு ஒன்றிய மாநில அரசுகள் மானியம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய ஜவுளி ஏற்றுமதியில் 55% அதிகமான உற்பத்தி தமிழ்நாட்டின் மேற்கு மண்டலத்திலிருந்து நடைபெறுகிறது. இந்நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப ஜவுளித்துறையிலும் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்பம் முக்கிய இடம் பிடிக்க தொடங்கியுள்ளது. ஆடை உற்பத்தியில் ஏஐ தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான பணிகளை திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் தொடங்கியுள்ளனர். ஜவுளித்துறையில் முன்னணியில் இருக்கும் சீனா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளுடன் தொழில் ரீதியாக போட்டியிட தொழில்நுட்ப ரீதியிலான மேம்பாடு அவசியம். இதன் மூலம் ஆடைகளின் உற்பத்தி நேரத்தை குறைப்பதோடு உற்பத்தி திறனையும் அதிகரிக்க முடியும் என பின்னலாடை உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்வதிலும் தயாரிப்பில் ஏற்படும் குறைபாடுகளை தவிர்ப்பதிலும் ஏஐ தொழில்நுட்பம் பெரும் பங்கு வகிக்கும் என்பது எதிர்பார்ப்பாக உள்ளது. டி-ஷர்ட்டுகளை ஒரு 20 டெய்லர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2000 பீஸுக்கான ஒரு பணியை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஒரே மெஷின் அந்த 8 மணி நேரத்தில் அந்த 2000 பீஸை செய்யக்கூடிய அளவிற்கான தொழில்நுட்பங்கள் வந்திருக்கின்றது. அந்த தொழில்நுட்பங்களை நிச்சயமாக நாங்கள் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அறிமுக நிலை என்பதால் ஜவுளித்துறையில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த அதிக செலவிட நேரிடும் என ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூறியுள்ளனர். எனவே சிறு குறு மற்றும் நடுத்தர உற்பத்தியாளர்களும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வகையில் ஒன்றிய மாநில அரசுகள் மானியம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏஐ டெக்னாலஜியும் இந்த ஆட்டோமேஷனும் ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் மத்திய மாநில அரசுகிட்ட இதுக்கு சப்சிடி வேணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜவுளித்துறையில் ஏஐ தொழில்நுட்பத்தை மேம்படுத்த உதவிகள் கிடைத்தால் மேற்கு மண்டலத்திலிருந்து ஜவுளி ஏற்றுமதியை மேலும் அதிகரிக்க முடியும் என்பது ஏற்றுமதியாளர்களின் நம்பிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.